ஆனந்தினமும் ஆனந்தத்தை தேடும் அன்பார்ந்த நேர்களே, இன்று 27/12/2025 சனிக்கிழமை, மார்கழி மாதம், அஷ்டமி திதி. அனுஷம், புரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, பூசம், உத்திரட்டாதி, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அருகிலுள்ள சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவபுராணையும் அங்குள்ள அம்பாளையும் தரிசித்து, அதன் பிறகு சனீஸ்வரனுக்கு 7 விளக்கு ஏற்றி 11 முறை பலம் வந்தால் இன்றைய நாள் மிகவும் அருமையாகவும் ஆனந்தம் தரக்கூடிய நாளாக அமையும். இந்த சனிக்கிழமையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்த நாளாக அமைந்துள்ளதால் எல்லா சிவகாலங்களிலும் சனீஸ்வர பகவானும் மிக விசேஷ நாளாக அமையும். ஆகியால் இன்றைய நாளை சிவபெருமானிடத்தில் வழிபாடுடன் தரிசித்தால் மிகவும் நன்று. மேஷம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்ற நாள் மிகவும் அருமையாகவும் ஆனந்தம் தரக்கூடிய நாளாக இருப்பதால் செய்த செயல்களை ஒரு முறை இருமுறை ஆலோசனை செய்து அதில் வெற்றியும் லாபமும் பெறுங்கள். வருவாய் பெருகும். உற்றார் உணர்வுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள். நண்பர்களுடன் பழகுவீர்கள். இன்றைய சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. பரணி, இன்று செல்லும் இடங்களெல்லாம் தடைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. வீண் வம்புகளும் சச்சரவுகளும் ஏற்படும். ஆக நிதானத்துடன் செயல்பட்டு செய்த செயல்களில் ஒரு முறை ஆலோசித்து செய்யுங்கள். கிருத்திகை, இன்று நாள் மிகவும் அருமையாகவும் ஆனந்தம் தரக்கூடிய நாளாக இருப்பதால் உங்களுக்கு சாதகமாக அமையும் எல்லா செயல்களும். ஆகையால் எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு வருவாய்க்குரிய வழிகளை தேடுங்கள். ஆனந்தத்தை பெறுங்கள். ரிஷபம், ரோகிணி, மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர் இன்று மிகவும் நாள் அருமையாகவும் ஆனந்தம் தரக்கூடிய நாளாக இருப்பதால் முக்கியமான எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு வெற்றி காணுங்கள். நண்பர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லாரிடத்திலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும். ஆகையால் இந்த நாளை மிகவும் பயனுள்ள நாளாக மாற்றுங்கள். மிதுனம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்றால் சில செயல்களில் திருப்புமுனை ஏற்படும். செய்த செயல்களில் தடைகள் ஏற்படும். ஆகையால் செய்த செயல்களில் ஒரு முறை ஆலோசித்து கவனமாக இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். புனர்பூசம், இன்று பூரிப்பும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. அனைவரிடத்திலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும். ஆகியால் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு இன்றைய நாளில் முயர்ந்தவரை வருவாய் பெருக்கிக் கொள்ளுங்கள். லாபத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கடகம், பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்று சிவனையும் அம்பாளையும் தரிசித்து 7 விளக்கு ஏற்றி 11 முறை வளர்ந்து உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நாள் நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆயில்யம், இன்று நாள் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். ஆகையால் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு எல்லா செயல்களிலும் முயற்சி செய்து முன்னேறுங்கள். சிம்மம், மக நட்சத்திரம் இன்று மகத்துவ நாளாகவும் மாபெரும் நாளாக அமைந்துள்ளது. மாபெரும் வெற்றி காணக்கூடிய நாளாக அமையும். ஆகையால் இன்று செய்த செயல்களில் ஒரு சிறு இடர்கள் இருந்தாலும் அதில் வெற்றி உங்களுக்காக அமையும். தொழில்களும் வியாபாரத்திலும் மற்ற எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு சாதாரண அமைந்துள்ளதால் இந்த நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். பூரம், இன்று முழு நாளும் அமைதியை தேட வேண்டிய நாளாக அமையும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். தடைகள் இருக்கும். ஆகையால் இன்றைய நாளை சிவனுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். உத்திரம், இன்று உயர்வு தரக்கூடிய நாளாக அமையும். பதவி உயர்வு, மற்ற எல்லா செயல்களில் உயர்வுகள், பண்பு உயர்வு, மக்களின் ஆலோசனை ஆதரவு ஆகியவை கிடைக்கும். ஆக இன்ற நாளை உங்களுடைய உயர்ந்த நாளாக மாற்றுங்கள். கன்னி, அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்று சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. சீரும் சிறப்பும் ஏற்படும். வருவாய் பெருகும். லாபம் தரும் தொழிலில் ஈடுபடுவீர்கள். ஆனந்தமாக காட்சியளிப்பீர்கள். எல்லோரும் உங்களையே நாடி வருவார்கள். ஆக இந்த நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். துலாம், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று பாதையில் தடுமாற்றம் ஏற்படும். செல்லுகின்ற பயணங்களில் மிகுந்த அக்கறை தேவை. கவனத்துடன் செயல்பட்டால் இன்றைய நாளை சுலபமாக அமைத்துக் கொள்ளலாம். விசாகம், நீங்கள் சிந்திய வியர்வைக்கெல்லாம் இன்று விடை கிடைக்கும். மிகுந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். ஆகியனால் இந்த நாளை உங்களுடைய நாளாக மாற்ற எல்லா வல்ல சிவபெருமானை வணங்கி உங்களுடைய ஆதரவோடு எல்லா செயல்களையும் வெற்றி பெறுங்கள். ஆனந்தத்தை பெறுவீர்கள். விருச்சிகம், அனுஷ நட்சத்திரங்கள் என்ற அலைச்சல் அதிகரிக்கும். பிரயாணம் ஏற்படும். மற்றவர்களின் ஆதரவும் அன்பும் அதிகரிக்கும். உங்களுக்கு சாதகமாக சிலவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்ற நாள் மிகுந்த ஆலோசித்து செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம். கேட்டை, இன்று நாள் மிகவும் அருமையாகவும் ஆனந்தம் தரக்கூடியதாகவும் கோட்டை கட்டக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ஆக இந்த நாளை உங்களுடைய நாளாக மாற்றி சிறப்பானதாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு,
மூல நட்சத்திரக்காரர்கள் இன்று மிக முக்கியமான நாளாகவும் திருப்புமுனை நாளாகவும் அமையும். ஆகியால் இந்த நாளை சாதகமாக மாற்றிக்கொண்டு எல்லா செயல்களையும் ஈடுபட்டு வெற்றி காணுங்கள். வருவாய் பெருகும், லாபம் அதிகரிக்கும், தொழில், பெற்றோர்கள், உறவினர்கள், மற்றவர்களின் மகிழ்ச்சி எல்லாவற்றிலும் உங்களுடைய ஈடுபாடு அமைந்திருக்கும். பூராடம் இன்றைய பாதை மிகவும் கவனமான பாதையாக அமைக்க வேண்டும். மற்றவர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் செயல்படாமல் உங்களுடைய ஆலோசனையோடு நீங்கள் செயல்பட்டால் இன்று உங்களுடைய நாளாக மாறும். உத்திராடம் இன்றைய நாள் உங்களுடைய உயர்வு தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. உங்களுடைய பெரியவர்களையோ உங்களுக்கும் மிக உயர்ந்தவர்களிடம் சென்று உங்களுடைய ஆலோசனை கூறினால் உங்களுக்கு உயர்வுகள் பெருகும், வருவாய் பெருகும், லாபம் அதிகரிக்கும். இதை பயன்படுத்தி கொண்டு இன்றைய நாளை சுலபமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மகரம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரங்கள் இன்று மகத்துவமான நாளாக அமைந்துள்ளது. மாபெரும் வெற்றி பெறுவீர்கள். பல பயிற்சிகளில் ஈடுபட்டவர்களெல்லாம் இன்று வெற்றிகரமான நாளாகவும் உயர் பதவிகள் பெறக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ஆகையால் இந்த நாளை உங்களுக்கு சாதகமான நாளாக மாற்றுங்கள். கும்பம் சதயம் இன்று சற்று நிதானம் தேவை, எதிலும் கவனம் தேவை. எல்லாவற்றிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இன்று எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இந்த நாளை முழு முயற்சியுடன் வெற்றி பெறலாம். போராட்டாது இன்று மிகவும் பூரிப்பு மிகுந்த நாளாகவும் மகிழ்ச்சி மிகுந்த நாளாகவும் அமைந்துள்ளது. நண்பர்கள் மற்றவர்களுடைய ஆனந்தமும் அன்பும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். செயல்களில் எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து பார்த்தால் உங்களது திருப்புமுனை ஏற்படைய நாளாக அமையும். ஆகையால் இன்றைய நாளை உங்களுடைய சாதகமான நாளாக மாற்றுங்கள். மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று அருகிலுள்ள சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அங்கு சிவனையும் அம்பாவையும் தரிசித்து அப்புறம் சனீஸ்வர பகவானையும் காலபைரவரையும் தரிசித்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அங்கு கோரிக்கையாக வைத்து 11 முறை பலம் 7 திருவிளக்கு ஏற்றி வணங்கினால் இன்ற நாள் மிகவும் சிறப்பாக அமைதி தரக்கூடிய நாளாகவும் அமையும். ரேவதி இன்று மக்களுடைய பிரச்சனையும் மற்றவர்களுடைய பிரச்சனையும் உங்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு உயர்ந்த சிந்தனையோடு செயல்படுவீர்கள். அதனால் சில கலக்கங்கள் ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. எல்லா விதத்திலும் வெற்றியும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வருவாய் பெருகும், லாபம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது.